வணக்கம். அக்ஷு சமையலில் இன்றைக்கி மட்டன் கட்லெட் எப்படி செய்கிறதுன்னு பார்க்க போகிறோம். ஒரு 10லேருந்து 12 கட்லெட்டுக்கு தேவையான பொருட்கள் என்னங்கிறத முதல்ல பார்க்கலாம். ஒரு 1/4 கிலோ மட்டன், எலும்பில்லாதது, நல்லா குட்டி குட்டி துண்டாக கட் பண்ணி வச்சுருக்கேன். 2 பெரிய சைஸ் உருளைக்கிழங்கு, கொஞ்சம் மீடியம் சைஸாக இருந்தால் 3 உருளைக்கிழங்கு எடுத்துக்கோங்க. 1 டீஸ்பூன் மிளகாத்தூள், 1/2 டீஸ்பூன் மல்லித்தூள், 1 டீஸ்பூன் கரம் மசாலா தூள், ஒரு 1/4 டீஸ்பூன் மஞ்சள் தூள், கொஞ்சம் பொடியாக நறுக்குன கொத்தமல்லி இலை, 1 கப் பிரெட் க்ரம்ஸ். இதோட ரெசிபி அக்ஷு சமையல் சேனலில் இருக்கும், நீங்கள் பார்த்து தெரிஞ்சுக்கலாம். இல்லைனா கடையில் வாங்குகிற பிரெட் க்ரம்ஸ் கூட யூஸ் பண்ணலாம். 1 டேபிள் ஸ்பூன் இஞ்சி பூண்டு விழுது, 1 பெரிய சைஸ் முட்டை. முதல்ல ஒரு ப்ரெஷர் குக்கரில் ஒரு 2 டேபிள் ஸ்பூன் எண்ணெய் சேர்த்துக்கோங்க. சேர்த்து அது நல்லா சூடானதும் நம்ம வச்சுருந்த 1 டேபிள் ஸ்பூன் இஞ்சி பூண்டு விழுதை சேர்த்து அது பச்சை வாசனை போய் கொஞ்சம் பொன்னிறம் வந்து கொஞ்சம் சுருண்டு வர்ற வரைக்கும் ஒரு அரை நிமிஷத்துலேருந்து 1 நிமிஷம் இப்படி வதக்கிக்கோங்க. அதுக்கப்புறம் நம்ம குட்டியாக நறுக்கி வச்சுருக்கிற மட்டன் துண்டை கழுவி சேர்த்து ஒரு 2 நிமிஷம் அந்த எண்ணெயில் வறுத்துக்கோங்க. அந்த பிங்க் கலர் மெரூன் கலர் மாறி இந்த மாதிரி கொஞ்சம் ப்ரௌன் கலராக வர்றதுக்கு வதக்குனதுக்கு அப்புறமா 1 கப் தண்ணி சேர்த்துக்கோங்க. 1லேருந்து ஒரு 1.5 கப் வரைக்கும் தேவைப்படும் உங்கள் ப்ரெஷர் குக்கருக்கு ஏற்ற மாதிரி. மட்டன் வந்து ரொம்ப சின்ன துண்டாக இருக்கிறனால சீக்கிரம் வெந்துடும். கூடவே அதுக்கு தேவையான அளவு உப்பு ஒரு அரை டீஸ்பூன்லேருந்து 3/4 டீஸ்பூன் சேர்த்துக்கோங்க. சேர்த்து ப்ரெஷர் குக் பண்ணுங்கள். மூடி வச்சு ஒரு 20 நிமிஷத்துலேருந்து அரை மணி நேரம் உங்கள் குக்கருக்கு ஏற்ற மாதிரி வச்சு கேஸ் எல்லாம் ரிலீஸ் ஆனதுக்கப்புறம் திறந்து பார்த்தீங்கன்னா தண்ணி நல்லா வத்த இருக்கணும். அதனால் கம்மியாகவே தண்ணி சேர்த்துக்கோங்க. தண்ணி இருந்ததுன்னா மறுபடியும் ஸ்டவ் ஆன் பண்ணி அந்த தண்ணி ஃபுல்லாக சுண்டுற வரைக்கும் கொஞ்சம் வெயிட் பண்ணுங்கள். அந்த தண்ணி சுண்டி நம்ம ஊற்றின எண்ணெய் அப்புறம் மட்டனில் இருக்கிற கொழுப்பு இது மட்டும் இந்த மாதிரி வரும். இந்த நேரத்தில் நம்ம வச்சுருந்த மசாலா தூள், மிளகாத்தூள், மல்லித்தூள், கரம் மசாலா தூள், மஞ்சள் தூள் இது எல்லாத்தையும் சேர்த்து ஒரு 5 செகண்ட் அந்த எண்ணெயிலேயே நல்லா வறுத்துக்கோங்க. வறுத்துட்டு நம்ம வேக வச்சு தோல் நீக்கி மசிச்சு வச்சுருந்த உருளைக்கிழங்கையும் சேர்த்துட்டு ஸ்டவ்வை ஆஃப் பண்ணிடலாம். கூடவே நம்ம பொடியாக நறுக்கி வச்சுருந்த கொத்தமல்லி இலை இதையும் சேர்த்து நல்லா கலந்து விட்டுக்கோங்க. அந்த மசாலா வந்து நல்லா உருளைக்கிழங்குல எல்லாம் சுற்றி மிக்ஸ் ஆகணும். எல்லாம் நல்லா கலந்து உருளைக்கிழங்குல நல்லா ஒரே மாதிரி கலர் வந்ததுக்கப்புறம் இப்போ வந்து நம்மளுக்கு ஸ்டஃபிங் தயாராகிடுச்சு. இது வந்து நல்லா ஆற விட்டுருங்க. கைக்கு சூடு பொறுக்கிற அளவுக்கு ஆறட்டும். ஆறினதுக்கப்புறமா வேற ஒரு பாத்திரத்தில் எடுத்து வச்சுக்கோங்க. ஆறினதுக்கப்புறமா நம்ம இப்படி ஒரு கட்லெட் மோல்டு யூஸ் பண்ணி ஷேப் பண்ணலாம். நான் அன்றைக்கி ஓவல் ஷேப் யூஸ் பண்ணுறேன். நீங்கள் ரவுண்ட் ஷேப் எல்லாம் எந்த ஷேப் உங்களுக்கு வீட்டில் இருக்கோ அதை யூஸ் பண்ணலாம். அந்த மோல்டு பிடிக்கிற அளவுக்கு நல்லா இறுக்கி வச்சுக்கோங்க. கொஞ்சம் லூஸாக இருந்தாலும் உடஞ்சி வந்துடும். நல்லா இறுக்கமாக தட்டிட்டு எடுத்தீங்கன்னா கட்லெட் ஷேப் ரெடி ஆகிடும். இது வந்து மோல்டு இருந்துச்சுன்னா நீங்கள் ரொம்ப சிம்பிளாக டக்கு டக்குன்னு எல்லாத்தையும் பண்ணிடலாம். இந்த மோல்டு வீட்டில் இல்லாதவங்க கை வச்சே ரவுண்ட் ஷேப்பில் பண்ணலாம். கொஞ்சம் ஸ்டஃபிங்கை கையில் எடுத்து நல்லா கொஞ்சம் பெரிய சைஸ் எலுமிச்சம்பழம் அளவுக்கு நல்லா பெருசாக எடுத்து கையில் இந்த மாதிரி உருண்டையாக உருட்டி எடுத்துக்கோங்க. எடுத்துட்டு அதை வந்து ஒரு பிளேட்லேயோ இல்லை இந்த மாதிரி கட்டிங் போர்ட்லேயோ வச்சு இந்த மாதிரி தட்டி விட்டுக்கோங்க. தட்டினா இந்த மாதிரி ரவுண்டாக வரும். ஆனால் கொஞ்சம் மேடும் பள்ளமாக இருக்கும். பொரிக்கும் போது அந்த மேடாக இருக்கிறதுலலாம் ரொம்ப கரிஞ்சிட்டு வரும். அதனால் அதை நல்லா ஷேப் பண்ணணும். அதுக்கு இப்படி ஒரு ஃப்ளாட்டான கத்தியை எடுத்து நல்லா மேலேயும் கீழேயும் தட்டி விடுங்க. அப்போ அந்த மேடு பள்ளமாக இல்லாமல் நல்லா சமமாக ஈவனாக ஃப்ளாட் ஆகிடும். அதே மாதிரி இந்த சைடையும் இந்த மாதிரி பண்ணிட்டீங்கன்னா எல்லா பக்கமுமே ரொம்ப ஈவனாக ஷேப்பாக வந்துடும். உங்களுக்கு நல்ல ரவுண்ட் ஷேப்லையும் கிடைக்கும். மோல்டு இல்லாதவங்க இந்த மாதிரி கத்தியை யூஸ் பண்ணி ரொம்ப ஈஸியாக வீட்டிலையே ரவுண்ட் ஷேப் கட்லெட் பண்ணலாம். ஸோ கையை வச்சியோ இல்லைன்னா மோல்டு வச்சியோ இந்த மாதிரி நம்ம மசாலா எல்லாத்தையும் இந்த மாதிரி தட்டி வச்சுக்கோங்க. வச்சுட்டு முதல்ல முட்டையில் தோச்சி எடுத்துக்கோங்க. நான் வச்சுருந்த ஒரு முட்டையை நல்லா அடித்து வச்சுருக்கேன். முட்டையில் முக்கி எடுத்துட்டு அதுக்கப்புறம் அதை வந்து பிரெட் க்ரம்ஸில் போட்டு நல்லா எல்லா இடமும் படுற மாதிரி நல்லா சுற்றி தேய்ச்சி எடுத்துக்கோங்க. நல்லா தட்டி கொடுங்க. பிரெட் க்ரம்ஸ் நல்லா ஒட்டணும் அந்த முட்டை ஈரத்தில். இப்போ பிரெட் க்ரம்ஸ் நல்லா முக்கி எடுத்ததுக்கப்புறமா கொஞ்சம் ஷேப் மாறி இருக்கும். அதனால் மறுபடியும் அந்த கட்டிங் போர்ட்லேயோ பிளேட்லேயோ வச்சு நான் கத்தியை வச்சு ஃபஸ்ட்டு பண்ண மாதிரி அதே மாதிரி மேலே கீழே சைட்லெல்லாம் மறுபடியும் ஷேப் பண்ணிட்டீங்கன்னா ஈவனாக நல்லா ரவுண்ட் ஷேப்பில் வந்துடும். இதே மாதிரி நம்ம எல்லா கட்லெட்டையும் ஃபஸ்ட்டு முட்டையில் அதுக்கப்புறம் பிரெட் க்ரம்ஸ்லன்னு முக்கி எடுத்து தயாராக வச்சுக்க போகிறோம். நல்லா எண்ணெய் சூடானதுக்கப்புறம் ஒன்று ஒன்றா இதில் சேர்த்துக்க போகிறோம். மொத்தமாக சேர்த்துட்டிங்கன்னா எண்ணெயோட சூடு குறைஞ்சிரும். அப்புறம் கட்லெட் வந்து உடைய ஆரம்பிச்சிரும். அதனால் கட்லெட் சேர்த்து ஒரு அரை நிமிஷம் கேப் விடுங்க. அந்த எடுத்து பாருங்கள், அந்த பிரெட் க்ரம்ஸ்லாம் லேசாக
கலர் வந்து அது நல்லா இறுகி இருக்கணும். இந்த மாதிரி வந்துருச்சுன்னா அதுக்கப்புறம் நம்ம 2வது கட்லெட்டை சேர்க்கணும். மொத்தமாக சேர்த்தா உடையிறதுக்கு நிறைய சான்ஸ் இருக்குது. இந்த மாதிரி டைம் விட்டு விட்டு ஒரு 3ஓ 4ஓ உங்கள் எண்ணெய் சட்டிக்கு ஏற்ற மாதிரி சேர்த்து இந்த மாதிரி நல்லா பொன்னிறம் வந்ததுக்கப்புறம் எடுத்தீங்கன்னா அருமையான மட்டன் கட்லெட் தயார். இது நம்ம பார்த்திங்கன்னா கையிலேயே பண்ண ரவுண்ட் ஷேப் கட்லெட் எவ்வளோ அழகாக ஷேப்பாக வந்திருக்கு பாருங்கள். மோல்டு எதுவும் இல்லாமலே நல்ல ஷேப்பாக பண்ணிடலாம். இது ஈவினிங் ஸ்நாக்குக்கோ இல்லைனா ஸ்டார்டராகவோ ரொம்ப அருமையாக இருக்கும். இது உங்கள் வீட்லேயும் ட்ரை பண்ணி பாருங்கள். சின்னவங்க பெரியவங்கன்னு எல்லாத்துக்கும் நிச்சயம் ரொம்ப பிடிக்கும். நன்றி.